அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். தமிழக முதலமைச்சருக்கு வந்து மொத்தம் 4 செயலாளர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள். 4 செயலர்கள்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு முதன்மை செயலாளர் அப்படிங்கிறவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரி இப்ப செந்தில் குமார் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து முக்கியமாக சிஎம் உடைய அன்றாட அலுவலக வேலைகள், நாட்டு நடப்பில் என்ன விஷயம், என்னென்ன இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ண போறோம், என்னங்கிறத சார்ட் ஃபுல்லாவே விஜய் அவர்கள் வந்து அப்பப்ப கூடவே இருப்பார். இனிமேல் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் போற எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா, இந்த தனி செயலர் கூடவே இருப்பாங்க. ஸோ அவருக்கு வேண்டியது என்னென்ன அப்படின்னும்போது அவர்ட்ட தான் கேட்பாங்க, பேசுவாங்க. அவர் அப்பப்போ சொல்லுவார். அது அது முதன்மை செயலரா பார்க்கப்படுது. 2வதா பார்த்தீங்கன்னா, 2ஆம் நிலை வந்து செயலாளராக லட்சுமி பிரியா அப்படிங்கிற ஒரு மேடம் வந்து நியமிச்சிருக்காங்க. அவரும் வந்து இதற்கு அடுத்த கட்டமாக, அவர்கள் என்னென்ன சொல்லணும், ஏது கேட்கணும், மினிஸ்டர்ஸ் என்ன தேவை, எது போக்குறது சிஎம் சொல்லியிருக்காங்க. சிஎம்ட்ட குடுக்குறது, சொல்ற விஷயங்களுக்கு அவர்கள் வந்து செயல்படுத்துனாங்க. அவர்கள் இன்னும் 2 பேர் வர்றாங்க. அது யாருங்கிறது வந்து நம்ம அடுத்த வீடியோல சொல்றேன் அத. மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் மொத்தம் 4 செயலாளர்கள். சிஎம் அவர்களுக்கு. இப்போ 2 பேர் நியமிச்சாச்சு. இன்னும் 2 பேர் வந்து நாளை சாட்ல வருதுன்னு தெரிய வருது. இதில மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பேருக்குமே 10 துறைகள் வந்து தனியா ஒதுக்கப்படுது. அதில அந்த முதன்மை செயலர் வந்து அந்த 3 பேர கைட் பண்ணுவாங்க. சிஎம்க்கு வந்து பேசுற ஐடியா குடுக்குறது, கான்வே பண்றது எல்லாமே அது. தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போகும்போது, இங்க இங்க இருக்கு சார். இந்த சூழ்நிலை இருக்கு. இங்க இது நடந்திருக்கு. இது வரப்போகுது. நம்ம செய்ய போறோம் சார். எல்லாம் டோட்டலா ஒரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதான் முதன்மை செயலர். எல்லா மெசேஜும் சிஎம் அவர்களுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதற்கு கீழ 2 பேர் மொத்தம் 10 துறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார். இது ரொம்ப முக்கியமாக ஒரு பார்க்கக்கூடிய விஷயம்.